ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஹிஸ்ட்ரி ஆஃப் கேஜிஎஃப் லாக் 2 லாக் 1ல் வந்துட்டு கோல்டு மைன்ஸ் க்ளோஸ் பண்ணுறதை பற்றி பேசியிருப்பேன். ஆமாங்க, கோல்டு மைன்ஸ் க்ளோஸ் பண்ணுறேன்ட்டுன்னு 2000ல் அறிவிக்கிறாங்க. ஏன் அறிவிக்கிறாங்கன்னா, லாஸ்ட்டில் போயிட்டு இருக்குது, அதனால நான் வந்துட்டு கோல்டு மைன்ஸை க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத கேஜிஎஃப் கவர்மெண்ட் வந்துட்டு, கர்நாடகா கவர்மெண்ட் வந்துட்டு அறிவிக்கிறாங்க. 2000ல் சொல்கிறாங்க, 2001ல் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த கோல்டு மைன்ஸ்லேருந்து இவங்களுக்கு பேமெண்ட் மட்டும் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ், எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் கவர்மெண்ட் செஞ்சுட்டு இருந்துச்சு. என்னன்னாக்கா வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்பிட்டல், லைக் டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இவங்களுக்கு இருந்துச்சு. எல்லாமே மைன்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது அதுவும் கூட சேர்ந்து க்ளோஸ் ஆகுது. வெறும் 2-3 தலைமுறையாக வெறும் கோல்டு எடுக்கிறது மட்டுமே தெரிஞ்சு கோல்டு எடுக்கிற வேலை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு இருந்த மக்களுக்கு திடீர்னு க்ளோஸ் பண்ண உடனே என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. கேஜிஎஃப் மக்கள் கஷ்டப்பட்டதுக்கு அளவே இல்லைங்க. அந்த சீசனில், மைன்ஸ் மூடின சீசனில் படிக்க ஃபீஸ் கட்ட முடியாது, சாப்பாடு இல்லை, பசி பட்னி, தண்ணி கூட கிடையாது. தண்ணி வீக்லி ஒன்ஸ் தான் வரும். இன்னி வரைக்கும் எப்போ மைன்ஸ் மூடினாங்களோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் வீக்லி ஒன்ஸ் தான் தண்ணி. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த கேஜிஎஃப் இருக்குது. இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது கேஜிஎஃப்பில். அதோடு கூட இந்த எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் வந்துட்டு மைன்ஸ் மூடினோடனேவே அவங்களுக்கு எந்த விதமான செட்டில்மெண்ட்டும் அவங்க கொடுக்கல. பல வருஷங்கள் ஆச்சு செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு. எத்தனை வருஷம் ஆச்சுனாக்கா, ஒரு 7 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு எம்ப்ளாயீஸுக்கான செட்டில்மெண்ட் கிடைக்க. அவங்க வந்துட்டு சாதாரண வேலை இல்லைங்க. இந்த சுரங்கத்துக்குள்ளே இறங்கி அவங்க உயிரை பணைய வச்சு செய்யக்கூடிய இந்த வேலைக்கு அவங்களுக்கு கிடைச்ச செட்டில்மெண்ட் எவ்வளோன்னு தெரியுமா? நெக்ஸ்ட்டு வ்ளாகில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.